கணபதி துணை. நமோ நாராயண. எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க இந்த எபிசோடை நடத்தி கொண்டுள்ளேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் மற்றும் உங்கள் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், பந்துக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி வாழ்வில் மென்மேலும் செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம் பெருக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ். அரசமுத்து, அருள்வாக்கு ஜோதிடர், மடத்துக்குளம், 96 29 33 53 11. இன்றைய தினம் சிம்ம லக்னத்துக்கு உண்டான சிறப்புகளை சொல்ல இருக்கிறேன். சிம்ம லக்னம் என்றால் ஆயுள் 90 வரை உண்டு. சிம்ம லக்னம் என்றால் அக்கவுண்ட்ஸ் உண்டு, கல்வி உண்டு, சகோதரி உண்டு, சகோதரன் உண்டு. தாய் தந்தை விட்டு இவர் சிம்ம லக்னமாக இருக்கிறதுனால மனைவி வீட்டிலேயோ அல்லது நண்பர்கள் வீட்டிலேயோ அல்லது தனியாக இருப்பது சிறப்பு. சிம்மம் என்றால் தனியாக தான் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கடுத்து இவங்களுக்கு குழந்தை, ஆண் குழந்தை உண்டு. இவங்களுக்கு மனைவினால் அரசாங்க ஊழியர் ஆவார். இவங்க மனைவி அரசாங்க ஊழியர் ஆவார். அந்த மாதிரி இருக்குது. ஆசிரியராகலாம், போலீஸ் ஆகலாம், கணக்காளர் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்களுக்கு ஆயுள் 90 வரைக்கும் உண்டு. இவங்க தாய் தந்தையை விட்டு இவங்க தள்ளி இருக்க நல்லது. இவங்க தகப்பன் இரும்பு மோட்டார் ஆயில் சம்மந்தப்பட்ட தொழில்துறை செய்வார். எண்ணெய் ஆயில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்துறை செய்வார் அப்படின்னு சொல்லி வருது. இவருக்கு அக்கௌண்ட்ஸ், பேங்க் கணக்குத்துறை மற்றும் அழகுப்படுத்தும் தொழில்துறை, பிஸ்னஸ், பெயிண்டிங், எண்ணெய் ஆயில் கெமிக்கல் இதுவும் இணைந்து வரும். இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி புதனாக இருக்கனால புத்தகங்களால் இவங்களுக்கு அது எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில் மேலே வர வாய்ப்பும் இதனால் புத்தகங்களால் வாய்ப்புகள் உண்டு. அதுக்கடுத்து கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. அடிக்கடி கடல் தாண்டி போகும்போது இவங்களுக்கு நிம்மதி வேணும்னால் ஆற்றோரம், வாய்க்காலோரம் அல்லது கடல் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நடக்காத காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது விதி ஒன்று இருக்குது. அப்போ இவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சிவன் தான். கும்பிட வேண்டிய தெய்வம் சிவனுக்கு கும்பிட்டா நல்லது. இவங்க வீட்டில் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிக்கிறது நல்லது. இவங்க வீட்டில் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிக்கிறது நல்லது. வாகனங்கள் வெள்ளை கலர் இருக்கிறது நல்லது. வாகனங்கள் வெள்ளை கலர் இருக்கிறது நல்லது. அப்போது இவருக்கு வலது கண்புறம், வலது கழுத்துப்புறம், வலது கைப்புறம் மச்சங்கள் ஏற்படும். இவங்க மகனுக்கு வலதுபுறம், வலது இடுப்புறம் மச்சங்கள் ஏற்படும். இவங்க மகன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுது. இவங்களுக்கு அடுத்து மகன்தான் வரும், அப்புறம் மகன்தான் வரும், அப்புறம் தான் பெண் வரும் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் அமைப்பு இருக்குது. இவங்களுடைய மனைவிக்கு பார்க்கும்போது ஆசிரியராக போகலாம், போலீஸாக போகலாம், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தெய்வம் மனைவிக்கு உண்டு அப்படி இருக்குது. ஆக இவங்க தொழில்துறை, கொடுக்கு வாங்கல், இவங்க தலைமை யாருக்கானாலும் செய்தாலும் இவர்கள் மற்றவர்களை வாழ வைப்பவர்கள். இவர்கள் மற்றவர்களை வாழ வைப்ப நியாயாதிபதியாக இருப்பார்கள். அதுதான் இந்த ஜாத்தோட, அதாவது சிம்ம லக்னத்தோட பலன்களாக இருக்கும். வருகின்ற 29/3/2025 சனி மகா பயிற்சி திருக்கெழுதப்படி தான், வாக்கியப்படி இன்னும் ஒரு ஆண்டு விட்டுள்ளது என்பதை இந்த நிகழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா.